நல்ல கவனிங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வம் கர்த்தர் மாம்சமா இருக்கிற மனுஷ குலத்துக்கு தெய்வம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இருக்கிற எந்த கலரானாலும், எந்த மொழியானாலும், எந்த ஜாதி ஆனாலும், மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் தெய்வம் ஒரே தெய்வம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அந்த தெய்வம் சொல்லுகிறார், சேலஞ்ச் விடுறார். உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றார்? என்னால உன் வாழ்க்கையில பண்ண முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா? என்னால பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்று கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் கேட்கிற, உனக்கு வாழ்க்கையில என்னால பண்ண முடியாது என்று ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது இருக்கா? அப்ப ஏன் நடக்கல? அப்ப ஏன் என்னுடைய லைஃப்ல இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? எங்க ப்ராப்ளம் இருக்கு? கர்த்தரிடத்தில் இல்ல பிரச்சனை, நம்மகிட்ட பிரச்சனை. சத்தமா சொல்லுங்க. பிரச்சனை நம்மிடத்தில். என்னால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. கடவுளால கூடாததே கிடையாது. நம்முடைய தெய்வத்தினால நடக்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியானால் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குன்னா, என்ன நடக்கிறோம்னு சொல்லி ஒரு ஊசி போட்டு, ஒரு மருந்து கொடுத்து, ட்ரிப்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ண எனக்கு பரவாயில்ல. இது உங்கள் வாழ்க்கையில கடவுள் செய்ய வேண்டிய வேலை எப்படி நடக்கும் என்ற பாடத்தை படிக்கிறது. சத்தமா சொல்லுங்க. அறிந்து அறிந்து இப்படி நடக்கும், இதுன்னா இப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு அறிந்து அந்த பாடத்தை அறிஞ்ச பிறகு நம்புகிறோம். குருட்டு நம்பிக்கை அல்ல. கடவுள் மேல குருட்டுத்தனமான நம்பிக்கை வைத்திருப்பது தப்பானது. சத்தமா சொல்லுங்க. விவரத்தை தெரிஞ்சு நம்புவது. அல்லேலூயா. விவரம் தெரிஞ்சு விசுவாசிப்பது, அறிந்து விசுவாசிப்பது. விசுவாசம் எப்படி வரணும் தெரியுமா? கேள்விப்பட்டு, சத்தியத்தை கேள்விப்பட்டு, இப்படியா நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? பொருட்டுத்தனமா கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கதா கிடையாது. விசுவாசம் கேள்வினால் வரும். அல்லேலூயா. கேள்விப்பட்டு, அறிந்து, புரிந்து, கர்த்தரை இப்படி பண்ணுனா, இதை செய்தா அவர் இதை பண்ணுகிறார் என்று அறிந்து அவரை நம்புகிறது, அவரை பற்றிக் கொள்வது, அவரை விசுவாசிப்பது. அந்த விசுவாசம் தான் பதில் கொடுக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம கடவுள்கிட்ட பிரியமா ஜெபம் பண்ண முடியாது, கேட்டு வாங்க முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள இல்லாம கடவுளிடத்துல எதையும் வாங்க முடியாது. விசுவாசம் இருக்கு, அப்படி மலையெல்லாம் பெயரும். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வர போறேன். சொல்லுகிறது ரோமர் எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது? வயசாச்சது. ஹலோ, இத்தனை வருஷமா வாடகை வீட்டில் இருக்கோம். எங்க அப்பா காலத்திலிருந்தே, எங்க தாத்தா காலத்திலிருந்தே வாடகை வீட்டில இருந்து பழகிட்டோம். மைண்ட் அப்படி சொல்லுது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எல்லாரும் ஊருக்கு தாக்குல நம்ம இருக்கிறோம். எல்லா ஊரே இப்படிதான் இருக்கு. என சுத்தி இருக்கவங்க எல்லாம் இப்படி பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம். எல்லாரும் இப்படித்தான். கஷ்டப்பட்டுதான் முன்னேறணும், கஷ்டப்பட்டுதான் முன்னேறணும். அது அவனுக்கு லக்கு அடிச்சிருக்கு, அவனுக்கு அதிர்ஷ்டம். அவன் காட்டுல மழை பெய்யுது, நமக்கு இல்லையே. என்னெல்லாமோ பேசுற இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, கடவுள் செய்யக்கூடிய காரியம், தேவன் கொடுக்கக்கூடிய காரியம், தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமான சித்தம். கடவுள் இதை பண்ண விரும்புகிறார். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? அவருடைய விருப்பம் இது. அவர் நீ இப்படி இருக்க வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இன்னதென்று அறிந்து உங்க மனசு புதிதாகனால், உங்க மனசு புதிதாகணும். உங்க குருடான மனது, உலகத்தில் ஒத்து எல்லாரோட தள்ளிட்டு போற மனது ஒரு நபருக்குள் புதிதாக்கப்படுமானால் உங்க விசுவாசம் வேறையாக வேலை செய்யும். எல்லாரும் போல ஜாயிண்ட் கட்டி நான் பதில் சொல்ல மாட்டேன். எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒண்ணா சொல்லுவோம், பதில் வராது. உங்க மனசு, ஒரு நபருடைய மனசு புதிதாகுமானால், விசுவாசத்துக்குரிய புதித மனம் உண்டாகுமானால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையில தானே வாழ்றாங்க. என்ன எல்லா பையன் நல்லா படிச்சு வந்தா அவனுக்கு நல்ல சம்பளம் வந்துச்சுன்னா நல்லா வந்துருவேன் கிடையாது. என் பிள்ளை நல்லா படிச்சு வந்து சம்பாதிச்சு எல்லாம் போட்டா வீடு வந்துடும் இல்லை. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஏன்னா மைண்ட் செட்ல நிறைய குருட்டாட்டமான காரியம் இருக்கு. தப்பு தப்பான உலகமே இப்படித்தானே இருக்கு என்று பாக்குறீங்க. உலகமே இப்படிதானே, எல்லாரும் இப்படிதான். வாடகை வீட்டுல எவ்வளவு இருக்காங்க. ஹலோ, எப்போ வீடு கட்டுவீங்க? எப்போ சுகம் உண்டாகும்? எப்போ உங்களுக்கு நன்மை உண்டாகும்? எப்போ நீங்க எழுந்து நிமிர்ந்து எல்லாரும் விட 10 மடங்கு மேல உட்கார்ந்து இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க என்றால் உங்கள் மனம் புதிதாக வேண்டும். மனதில் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அதை விளக்கும்படி ஒரு பகுதியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கவனிங்க. ஏன் மனம் புதிதாகணும்? ஏன் மனசுலதான் ப்ராப்ளம் இருக்கு? மைண்ட்லயே அந்த கஞ்சியை குடிச்சிட்டு கிடக்கும். உங்க லிமிட்டேஷன் எல்லாம் பயங்கர வித்தியாசமா இருக்கும். கவனிக்கிறீங்க? கடவுளுடைய லிமிட்டுக்குள்ள வரீங்க. கடவுளால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடவுள் யார்? அவருக்கு என்னெல்லாம் என் லைஃப்ல பண்ண முடியும்? என்னை மாற்றி அமைக்க முடியும். என் சரீரத்துல மாற்றங்கள் கொடுக்க முடியும். எனக்கு நரம்புகள்ல, எலும்புகள்ல, தசைகள்ல, கற்ப பாத்திரத்துல புத்திர வாக்கியங்களை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, எலும்புகளை சுகமாக்க, மூட்டியை சுகமாக்க, சுகரை சுகமாக்க, நரம்பு வியாதிகளை சுகமாக்க, ஹார்ட் பிரச்சனைகளை சுகமாக்க, எழுந்து நிமிர்ந்து நடந்து வாலிபரை போல வேலை செய்ய வைக்க அவரால் முடியும். முடியும். ஆமென் சொல்லுங்களேன். உலகம் அப்படி இருக்கு. இப்ப பார்க்க ஒரு சம்பவம். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியம். நீங்க அறிந்தால், அறிந்து விசுவாசிக்கிறதா முக்கியம். அறிந்தால் விசுவாசம் வரும். இல்லைன்னா குருட்டுத்தனமா நம்புற ஆண்டவரே அப்படி போயிருவீங்க. பதில் கிடைக்கும். வாசிங்க மார்க்கு 9:17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டு அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். கவனிங்க, போதும். இங்க ஒரு தகப்பனார் வராது. நீங்க தொடர்ந்து 23ஆம் வசனம் வரைக்கும் போகலாம். சொல்றேன். ஒரு தகப்பனார் வருகிறார். அவர் என்ன செய்கிறார்னா, அவர் ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகன் இருக்கார். இந்த தகப்பன் ஊமையான ஆவி பிடிச்ச ஒரு பையன், வாலிப பையன். அவன் வர தள்ளுறான், பல்ல கடிக்கிறான். அவனுக்கு ஆக்சிடென்ட்னா அவன் அப்படியே நோர தள்ளி கொட்டி கொட்டி அலக்கழிக்குது. அந்த ஆவி பிடிக்கிற போது பல்ல நோரன்னு கடிக்கிறான். மட்டும் இல்ல, தரையில விழுந்து உருண்டு பொருள்றான். கடந்து உருண்டு அடிச்சு பொருண்டு ஒரு நார்மலா கிடையாது. தீயில போய் விழுந்தது. இந்த பையன் தீய கண்டா தீயில போய் விழுந்துறான். தண்ணி, குளம், கிணறு, ஆறு எதையும் பார்க்கல.
தண்ணிக்குள்ள போய் விழுந்துடும், தொட்டிக்குள்ள போய் விழுந்துடும், கிணத்துக்குள்ள போய் விழுந்துடும். அப்ப அந்த பையனை எவ்வளவு காக்கணும், எவ்வளவு கஷ்டம். பையன் செத்து தொலை, எப்படியோ போ அப்படி இல்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அந்த தகப்பனுக்கு பிள்ளை மேல இருக்க அந்த பாசத்தை பாருங்க. நீங்க கீழே படிச்சு வந்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை பாருங்க. அவர் இயேசு அந்த தகப்பனை நோக்கி, அந்த பையனுக்கு தகப்பனை பார்த்து, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம், எவ்வளவு காலமா இருக்குன்னு கேட்கிறார். உடனே அவன், சிறு வயதுல இருந்தே அப்படி இருக்கப்பா. வாலிப வயசு வந்துட்டாங்க, ஒரு 17, 18, 20 வயசுக்குள்ள வந்திருக்கலாம். சின்ன குழந்தையில இருந்து இப்படி இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த அப்பாவுக்கு பிள்ளை மேல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இது 20 வருஷமா அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா பாக்குறதுல எவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. செக்யூரிட்டி எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பார்த்திருப்பாங்க, எவ்வளவு யாராவது சுகமாக்குவாங்களா, எத்தனை டாக்டர் போயிருப்பாங்க, எவ்வளவு தீர்க்கதரிசிட்டு போயிருப்பாங்க, எவ்வளவு சுகமாக்குற குணமாக்கும் மரங்கள் உள்ளவங்கிட்ட போயிருப்பாங்க. ஹலோ, எவ்வளவு பேர்த்த போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? 20 வருஷமா தகப்பனுடைய வாரம், என் பிள்ளைக்கு சுகமாக்கணும். எத்தனை பிரயாசம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாங்க. கடைசி என்ன செய்யறாங்க பாருங்க, 18வது வசனம். அது அவனை எங்க பிடித்தாலும் அவனை அலக்கடிக்கிறது, முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். துரத்தி விடும்படி சீசனத்துல கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அவங்களால முடியல. அப்ப இந்த தகப்பனார் நினைக்கிறாரு, இந்த இயேசு கூட இந்த சீசர்களால கூட முடியல, கூடல, யாராலும் இது நடக்காது, கூடாது என்ற மைண்ட் செட்ல இருக்கிறான். கூடாது. நான் ராஜகோபால்கிட்ட போயிட்டேன், அம்சவேணிகிட்ட போயிட்டேன், பழனி வேலாயுதத்திட்ட போயிட்டேன், ராமசாமி கிட்ட போயிட்டேன், ஜிஹெச் போயிட்டேன், என்னதாவது கேஎம்சி போயிட்டேன், பிஎஸ்சி போயிட்டேன். எங்க போனாலும் ஒன்னும் நடக்கல. இனி அவ்வளவுதான், அப்படியே ஓட்ட வேண்டியதா. காலம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கு, அது வரை ஓடுற வரைக்கும் ஓடட்டும், தள்ளிட்டே போவோம். கவனிக்கிறீங்களா? சீசர்களால் கூடாமல் போயிற்று. எத்தனையோ பேரை பிரயாசப்பட்டோம், ஒருத்தரும் நடக்கல. இனி நடக்காது என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எத்தனை பேர் இப்படி வாழ்க்கைய இனி எங்க நடக்க போகுது, இனி இவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இவன் சுகத்திற்காக, விடுதலைக்காக பெரிய பராமரிக்கிற சிரமத்திலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்காத ஒரு அங்கலாய்ப்பில் அந்த தகப்பன் எடுக்காத பிரயாசம் இல்லை, ஓடாத ஓட்டம் இல்லை, செலவழிக்காத செலவழிப்பு இல்லை, எல்லாம் பண்ணிட்டாரு. எங்கோ போய் நடக்கல. சீசன் வந்தா அவளால கூடல. இப்ப வராங்க. 22ஆம் வசனம் படிச்சு பாருங்க. நீர் ஏதாவது செய்ய முடியுமா? எங்க நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுங்க. கூடாது என்பதை நாம் நல்லா பார்த்துட்டோம். ஒருத்தருக்கும் கூடல, எந்த மருந்துக்கு கூடல, எந்த ஆஸ்பத்திரினால முடியல, எந்த டாக்டருக்கு முடியல, எந்த மதவாதிகளுக்கு முடியல, உங்களுடைய சீசர்களுக்கு முடியல, கூடவே இல்லை, நடக்கவே இல்லை. எத்தனை காலமா நடக்கல 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 என்று சொல்லுகிற பிள்ளைகள் கவனிக்கிறீங்க. யாரால முடியலங்க, என்ன பண்ணாலும் நடக்கல, கூடாதுன்னே முடிவுக்கு வந்துட்டான். ஆனா உன்னை பார்த்துட்டேன், நீர் ஏதாவது செய்யக்கூடுமா, நீர் ஏதாவது செய்ய முடியுமா? அல்லேலூயா. இந்த பிரேயருக்கு போய் பார்ப்போம், ஏதாவது நடக்குமா பார்ப்போம். ஹலோ, இல்லை.
இல்லை. இந்த பிரேயர்ல போனா இதான் நடக்குமா என்பது அல்ல உங்களுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? புதுசா இருக்கும் உங்களுக்கு ஓகே, ஏதாவது நடக்குமா பார்ப்போம். ஆனா சொல்லுகிறேன், கர்த்தர் அறிந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, இந்த விசுவாசம் தொழுக்க வேண்டும். 23ஆம் வசனம் சொல்கிறது, நீர் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏதாவது செய்யக்கூடுமான முடிஞ்சா ஏதோ பண்ணுங்க, நம்பிக்கை இழந்துங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறான். 23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பதில் புரிஞ்சிட்டீங்களா? எங்க நடக்கும்? யாருக்கு நடக்கும்? யாரோ உங்களை தூக்கி விட்டு அப்படியே காலை கையை பலப்படுத்தி வயிற்றுல குழந்தையை கொடுத்து கண்ணை சரியாக்கி காலை சரியாக்கி வீட்டு பிரச்சனை சரியாக்கி அப்படி இல்லையா? உங்க வீட்டுல இருக்க பஞ்சரை ஒட்டுறதெல்லாம் இல்லையா? லோன் எடுத்து கொடுத்து இல்ல? ஹலோ, உங்க வீட்டுல யாரோ ஒரு அப்படி இப்படி எல்லாம் பண்ணி அதுல இல்லையா? மந்திர தந்திரங்களை இல்லையா? ஹலோ, ஜெபம் பண்ணுங்க, அதுல இல்லையா? எதுல இருக்கா? நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிய கூடுமானால் இன்னைக்கு இப்போதே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்க பிரச்சனைக்கு காரணம் கெடுகட்டியான ஆட்கள் இல்ல, டாக்டர்கள் அல்ல, ஊரார் அல்ல, உங்க பெரிய முக்கியமான நபர்கள் இவங்கதான் இருக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்ல, பாஸ்டர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்காகும், உனக்காகும். நீ என்ன மாற்றாக இந்த காலையில் இந்த ஜெபத்துக்கு வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு நடக்கும். அது எந்த நிலைமையா இருக்கட்டும், இதுக்கு வேற எந்த சொல்யூஷன் நீ தேட வேண்டியதில்லை. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசத்தை எப்படி தக்க வைக்கிறது? விசுவாசத்துல எப்படி நாம் வாழ்வது? விசுவாசத்துல எப்படி எல்லா சந்தர்ப்பத்திலும் விசுவாசித்து வாழ்வது எப்படி என்பதில் கவனம் செலுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு நடக்கும், அவங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு, இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் அறிய வேண்டும், முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. சத்தமா சொல்லுங்க. நீங்க புலம்புகிறதெல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க, நீங்க அழுகிறதெல்லாம் ஒண்ணு கவனிக்கிறீங்க. முடியாது என்று கடவுளுக்கு அகராதில் ஒன்று கிடையாது. ஹல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒரு சின்ன கட்டுகளவு கூட கிடையாது. அவரால் எல்லாம் முடியும். அதற்கு தேவை உன்னுடைய விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். உங்க வீட்டுல காரியம் நடக்கணும், உங்க சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கணும், உங்க புருஷன்ல மாற்றங்கள் வரணும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கைகள் மாறணும், உங்க வீட்டில் நடக்க வேண்டும் என்றால் இந்த பேய் மட்டும் இல்ல ஓடும், இந்த நுரை தள்ளுகிற அலக்கழிக்கிற இந்த ஆவி மட்டுமல்ல ஓடும். பிள்ளை திருமணம் நடக்கும், பெண் கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், நிலம் கிடைக்கும். அல்லேலூயா. வீடு கட்ட முடியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கூடும், சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும், ரட்சிப்பு உண்டாகும், மன திரும்புதல் உண்டாகும், உடைந்த குடும்பம் ஒன்று சேரும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்குமா? கிடைக்கும். கூடாதது இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு கூடாதது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த விசுவாசத்தை விட்டுக்கிட்டு பாஸ்டர் ஜோமனுங்க இல்லை, நான் அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டா எனக்கு எல்லாமே நடக்கும், எனக்கு எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும்,
தொழில் கிடைக்கும், ஒரு காடுகள் கிடைக்கும், குடி பழக்கம் மாறும், தீய கெட்ட நட்புகள் உடையும். நடக்குமா நடக்காதா? கூடுமே. அல்லேலூயா. வியாபாரம் நடக்குமா? நடக்கும். கடன் மாறுமா? மாறும். கூடாததே கிடையாது. கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை சொல்வோம். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடாதது நல்ல கவனிக்கிறேன். கூடாதது கிடையாது. கடவுளால கூடாதது கிடையாது. ஓகே, அவருக்கு எல்லாம் செய்ய முடியுங்க. ஆனா எனக்கு தான் பண்ண மாட்டேங்காரு. உங்களுக்கு பண்ணணும்னா விசுவாசித்தால் உனக்கு நடக்குமா? உனக்கு வேண்டியது விசுவாசம். கர்த்தர் மேல விசுவாசம், அவர் சொன்ன வார்த்தையின் மேல விசுவாசம். அதை வச்சீங்கன்னா உங்க லைஃப்ல நடக்க கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில நல்ல கவனிங்க. சேர்ந்து பாடுவோமா? ஒரு கவி பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை சொல்வோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் கூடம்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். உம்மால கூட சொல்லிட்டு இருக்கோம். பாட்டு பாடுவோம். என் இருதயத்துக்குள்ள, உங்கள் இருதயத்துக்குள்ள சந்தேகப்படாம ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னு வைக்க, வாழ்க்கையே மாறும். துளிர்க்க ஆரம்பித்து விடும், சுகம் உண்டாக்க ஆரம்பித்து விடும், வெற்றி வந்துவிடும், மேன்மை வந்துவிடும், வழி உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே சொல்வோம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே சர்வ வல்லவரே சொல்வோம். சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பிரச்சனை மாறணும். அப்படியே பாட்டு பாடிட்டே தூங்கிட்டு ஒரு தொட்டல் போட்டு போயிட்டே இருக்கான். அதல்ல, உங்களுக்குள்ள இன்னைக்கு விசுவாசம் நல்ல உரப்பாயிடுச்சுங்க. நம்ம பாச கோயம்புத்தூர் பாச உரப்பாயிடுச்சுங்க. தொழுக்கும். ஐயா தலையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க. அவர் இல்ல பண்றது, பாஸ்டர்ல பண்றது. உங்க வீட்டு நிலைமை மாறுறது பாஸ்டர் அல்ல, உங்களுக்குள் வருகிற விசுவாசம் நிலைமையை மாறிவிடுகிறது. அதை கற்றுக்கொள்ளணும். விசுவாசம் இருந்தா சுகம் உண்டாகுது. அத்தனை நோய்க்கிருமியும் நிர்மூலமாகும். அதை பாருங்க. சேலத்திலிருந்து ஒரு பிள்ளை என்ன திடீர்னு கூப்பிடுறான். நான் அப்போ கொஞ்சம் எனது ஐ டிராப்ஸ் விட்டுட்டு இருக்கேன், கவனிக்கிறீங்க. சரி, அப்போ கொஞ்சம் ஜோம் பண்ண. என்ன ஜோம் பண்றேன்னா, எனக்குள்ள ஒரு விசுவாசம் வேலை செய்யும். இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்துல என்னெல்லாம் இருக்கு, இது என்ன ரத்தம், இதெல்லாம் நான் தியானம் பண்ணி வச்சிருக்கேன். இங்க உள்ள சரக்கு வச்சிருக்கேன், உள்ள வச்சிருக்கேன் ஸ்டோர். இந்த ரத்தத்தை அந்த குழந்தை மேல தெளிச்சு அந்த குழந்தைக்குள்ள நான் பார்க்கிறேன் வைரஸ் கிருமி நிரம்பி இருக்கு. ஜுரம், வயிற்றால போகுது, வாந்தி, இதெல்லாம் சொல்லுது. சரியா? இப்ப நான் ஜோம் பண்றேன்.
இந்த குழந்தைக்கு உள்ள வைரஸ் நோய் கிருமி இருக்கு. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் சொல்லுது, நீ இந்த ரத்தத்தை வச்சு அந்த வைரஸ் கிருமி எல்லாம் நசுக்கிரு. அப்படியே செத்துரும், அப்படியே செத்துரும். விசுவாசம் வேலை செய்தால் வீட்டு நிலைமைகள், வேலை நிலைமைகள், வருமான நிலைமைகள், போராட்ட நிலைமைகள் அத்தனை மாறிவிடும். சொல்லி கொடுக்கிறேன். நீ பாஸ்டர் உடனே தூக்கி வந்த உடனே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த கல் இருக்கு, தூக்கி அங்க போட்டு இல்லை. உங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை பற்றிய விசுவாசம் வந்தால், விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமே கூடும். ஒண்ணு மாத்திரமல்ல, பேபிசாசு போகிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கூடும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு அமுக்கி அந்த கையில எனக்கிட்ட என் விசுவாசம் அங்க வேலை செய்யறேன். குழந்தைய அம்மாவும் வேற இடத்துல இருக்காங்க. குழந்தைய தலையில கை நீங்கம்மா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். எல்லாத்தையும் நசுக்கினேன். அது பட்டு போ, செத்து போ, நசுந்தி ஒன்னும் இல்லாம போன்னு சொல்றேன். கவனிக்கிறீங்களா? விசுவாசத்துல ஜெபம் பண்றேன். விசுவாசித்து சொல்லி பாருங்கள், விசுவாசித்து செய்து பாருங்கள். விசுவாசம் உங்க இருதயத்தில் வந்தால் தொழில் உருவாகும். கெட்டு போனவங்க மண்டை சரியாகும். குடிகாரம் மாறிடுவான், பெண்ணு வித்தம் மாறிடுவான், அசுத்தமா நடக்கிறவன் மாறிவிடுவான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறீங்க. தடைபட்டு பல வருஷமா நடக்கல் சொல்றது பாஸ்டர் ஜெபம் பண்ணாம இல்ல, உங்களுக்குள் விசுவாசம் வந்தா நடந்துவிடும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வீடு கட்டணும், வந்துவிடும். நம்ம யார்கிட்டயும் சண்டை போட்டு நிற்கிறோம். போடாத பிரயாசம் இல்ல, முட்டி போடாத முட்டி இல்ல, அழாத அழுகை இல்ல, உபவாசிக்காத உபவாசம் இல்ல. விசுவாசம் தான் பிரச்சனை. அல்லேலூயா. ஜெப பிரச்சனைக்கு சொல்லல, நீங்க முட்டி முட்டி வேலை செய்யலன்னு சொல்லல. அவரை பார்த்து இவரை பார்த்து அங்க போய் இங்க போய் 10 ரூபாய்க்கு வட்டி எடுத்து வட்டி வாங்கி 999 வருஷமும் வட்டி கொடுத்து, எத்தனை வருஷம் வட்டி கொடுத்து குட்டி கொடுத்து ஏதோ பண்ணி அப்படி வந்துடணும் இப்படி வந்துடும். வராது. வருவது விசுவாசத்துக்குள் இருக்கிறது. லைஃப் வரும், வாழ்க்கை வரும், சூழ்நிலை எல்லாம் வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், விடுதலை வரும், சுகம் வரும், வீடே வரும், வாழ்க்கையே வரும், சந்ததியே வரும், எதிர்காலமே வரும். ஹalleluya. எக்ஸாமில் ஜெயம் வரும், நல்ல மதிப்பெண்கள் வரும், படிப்பு வரும், புத்தி வரும், அறிவு வரும், ஆற்றல் வரும், ஜெயம் வரும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். கவனிக்கிறீங்களா? நாளை சர்ச்சில் நிறைய கொடுக்க போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை புரிய வைக்கிறதுக்காகவே உங்களை பேசுறது இருக்கு. கொஞ்சமா விளங்கிக்கோங்க. விசுவாசம் வளர்றதுக்கு இப்படி சத்தியம் கேட்க போக, விசுவாசம் வளராம ஆண்டவரே வராது. ஹலோ, உள்ள விசுவாசம் இருந்தா ஒன்னும் உங்களை அசைக்க முடியாது. பேய் காத்து கரும்பு தொடாது, மந்திர தந்திர வேலை செய்யாது, உங்களை தொடாது. விசுவாசம் வேலை செய்யணும். மந்திரமும் தந்திரமும் மிதிப்பான். அவனுடைய மேடுகளை மிதிப்பான். அல்லேலூயா. அவன் வல்லமைகளை மிதிப்பான். எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்தே நிற்க முடியாது. விசுவாசத்தில் நிற்கிற மகனுக்கு முன்பாக, மகனுக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. சத்தமா சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு வாசிங்க. வாழ்க்கையின் எந்த பிரச்சனையானாலும் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 32:27 வாசித்து போவோம். இதோ
நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர். யாருக்கு கர்த்தர்? மாம்சத்தில இருக்கிற மனுஷ குலத்துக்கு அத்தனைக்கும் தெய்வம் நான். மனுஷ குலத்தின் அனைத்து பேருடைய தெய்வம் நான் சொல்லுகிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அந்த தெய்வம் சொல்லுகிறார், என்னால உன் லைஃப்ல மனுஷ குலத்தில் இருக்கிற யாருக்காவது பண்ண முடியாது என்ற காரியம் எனக்கு இருக்கிறதா தெரியுமா உனக்கு? விசுவாசத்தை சரி பண்ணிக்க எல்லாமே நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல குடியேறது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் தெரியாது. ஆனால் லேசா ஹிஸ்டரி சொல்றேன். இத சொன்னா நிறைய நாம் சொல்ல வேண்டிய மாற்றம் போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் யோசேப்ப பிரதர்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. யோசேப்பு நாடு கடத்தப்படுறாரு. அந்த நாட்டுல கர்த்தரை நம்பி பாவம் செய்யாம ஆண்டுடைய பிள்ளையாக வாழ்ந்து அந்த அடிமையா கொண்டு போகப்பட்ட விற்கப்பட்ட நாட்டுல ஒரு பெரிய போஸ்ட்ல வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல வர்றாரு. அப்போ உலகம் முழுவதும் பஞ்சம். இவருக்கு பிரதர்ஸும் அப்பா அம்மா இருந்த ஊருக்குள்ள பஞ்சம். அந்த பஞ்சம் பிழைக்கிறதுக்கு யோசேப்பு அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுறாங்க. 70 பேர் யோசேப்புடைய குடும்பம் 70 பேரா எகிப்துக்கு போறாங்க. அங்க யோசேப்பு மகன் அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. நல்ல இடத்துல அந்த குடும்பத்தை குடியிருக்க வச்சாங்க. பழுகிறாங்க, பெருகிறாங்க. சுமார் 70 வருஷம் நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்லா பெருகிட்டாங்க. ஆனா அந்த யோசேப்புன்னு சொல்றவரு வயசாச்சு, இறந்துட்டாரு. இவர் இறந்த பிறகு இவங்க நிறைய பெருகிட்டாங்க. இப்ப லட்சங்கள் ஆயிடுச்சு. 70 வருஷத்துல நல்ல பெருக்கம். இந்த குடும்பம் இஸ்ரவேல் சொல்லக்கூடிய 70 பேர் இப்ப பெரிய பெருக்கம் ஆயிட்டாங்க. போக போக இவங்க வளர்றத பார்த்து அந்த நாட்டு ராஜா இவங்களை சிரமப்படுத்தணும், இவங்களை ஒடுக்கணும், இவங்களை அடிமைத்தனத்துல வைக்கணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனம் ஆக்குனாங்க. சுமார் 430 வருஷம் அந்த ஜனம் அந்த ஊர்ல இருக்காங்க. தலைமுறைகள் தலைமுறை கிடக்குது. இவங்களுக்கு வாழ்க்கை கசப்பா போயிடுச்சு. கூலி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஊரை கட்டணும், பட்டணங்களை எல்லாம் உருவாக்கணும், கடினமா வேலை செய்யணும். எல்லாவற்றையும் செய்து வந்தாலும் வீட்டுல அப்படி ஒடுங்கின வாழ்க்கை. குனிஞ்சு எஜமானே கும்பிடணும். ஹலோ, ரொம்ப மோசமான நிலைமையில 430 வருஷம், ஒரு 70 வருஷம் போக 360 வருஷம் பல தலைமுறை கடந்து அடிமை ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இவங்களுக்கு நம்மால முடியாது, நீ இந்த நாட்டுல இந்த ராஜாக்கு கீழே நம்ம இங்கிருந்து விடுதலை பெற முடியாது. மைண்ட் செட் மைண்ட் அவ்வளவுதான். நிறைய பிரச்சனைகளுக்கு இனி அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான் என்ன பண்ண முடியும். என் பையன் அவ்வளவுதான், என் பொண்ணு அவ்வளவுதான். நானும் படாத பட்டு பார்த்துட்டேன். நான் வேண்டாத வேண்டுதல் இல்ல, போகாத கோயில் இல்ல, குளம் இல்ல. நானும் சர்ச்சுக்கு போய் பார்க்கிறேன், ஜோம் பண்ணி பார்க்கிறேன், பாஸ்டர் ஜோம் பண்றாரு, கவனிக்கிறீங்க. நாங்க பண்ணவே முடியாதுன்னு வந்துட்டாங்க. எங்களுக்கு நம்மால இந்த தேசத்திலிருந்து நம்ம கண்டிப்பா விடுதலை பெற முடியாது என்று நினைக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து யாரும் விடுதலைக்கு சாத்தியமே கிடையாதுன்னு நினைச்சிட்டாங்க. விடுதலையே கிடையாது. பைபிள் தெரியுமா? எத்தனை பேருக்கு பைபிள் தெரியும்? இந்த எகிப்துல அடிமைத்தனத்தில் இருந்த சம்பவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. படியுங்க. அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் அப்படி படிச்சீங்கன்னா 10-12 வரைக்கும் படிக்கலாம். நல்லா படிங்க. அந்த அதிகாரங்கள் எல்லாம் அதை சொல்லும். ஒரு மனித குலம் இன்னொரு நாட்டுக்கு அடியில போய் அடிமையா ஆயிட்டாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து சொந்த ஊருக்கு போக முடியும். இனி இந்த ஊரை விட்டு போனா அங்க அந்த ஊர்ல யாரு இருக்கா தெரியாது, அங்க இடம் இருக்கா இல்லையா தெரியாது. இந்த ஊர்ல நாங்க விடுதலை பெறுவோமா? எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை.
எங்களுக்கு அந்த பலன் கிடையாது, அந்த செல்வாக்கு கிடையாது, அந்த படிப்பு கிடையாது, அந்த ஆற்றல் கிடையாது. நாம சும்மா ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பம். எங்களுக்கு ஆடு மேய்க்கிற தொழில் தான். வேற என்ன பண்ண முடியும்? ராஜா கிட்ட போய் பேச முடியுமா? அல்லேலூயா. ராஜான்னா அங்க அவருக்கு பெரிய, அவரு பார்வன் பெரிய ராஜா. அவருக்கு ரதங்கள் இருக்கு, குதிரை இருக்கு, ராணுவம் இருக்கு. அவர்கிட்ட போய் எங்களை விடுதலை ஆக்கணும் யார் போய் கேட்க முடியும்? மென்டாலிட்டி, எங்க விடுதலை எப்படி கிடைக்கும்? மென்டாலிட்டி. எங்க குடும்பத்துல மாற்றம் எப்ப வரும்? இனி கூட ராத்திரி சார் வரைக்கும் இப்படிதான், அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? மென்டாலிட்டி. உங்கள் மனம் புதிதானால், விசுவாசம் உங்களுக்குள் வருமானால், நீங்கள் தேவனுடைய மகிமையை காண ஆரம்பிக்கிறீர்கள். தேவனால் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையில் வருவதை காண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. எகிப்து ராஜா பெரிய மிலிட்டரி வச்சிருக்காரு, பெரிய ரதங்கள் வச்சிருக்காரு, பெரிய குதிரைகள் வச்சிருக்காரு, பெரிய சட்டங்கள் இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு, அதிகாரம் இருக்காங்க. ஐயோ, முடியவே முடியாது, தப்பவே முடியாது, இந்த அதிகாரத்தின் வெளியே வரவே முடியாது என்று சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? எல்லாம் சுத்தி அப்படி இப்படி இருக்கு, என்ன பண்றது? என் லைஃப் இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது? எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? எதுவும் நடக்காது, எதுவும் பண்ண முடியாது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்த மைண்ட் செட்டோட தான் ஜெபத்துக்கு வரோம். எனக்கு ஒரு மாறுதல் வரும். என் தெய்வம் எனக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவர் எப்படி நம்பினார், அவரை எப்படி விசுவாசித்தார், எனக்கு நடக்கும் என்பதை அதை யோசிக்காம அப்படியே வந்து என்னங்க உள்ள ஒண்ணுமே வேலை செய்யாது. வந்தனா போனா பாஸ்டிங் பிரேயர் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறேன், வேலை செய்ய வேண்டும் என்றால், விடுதலைகள் வர வேண்டும் என்றால், சுகங்கள் வர வேண்டும் என்றால், வீட்டில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், தேவனுடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுக்குள் விசுவாசம் வேலை செய்யணும். எந்த வயதானாலும் 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, எழுந்து மானை போல துள்ளி குதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த நிலைமையை மாற்றி அமைக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மென்டாலிட்டி உள்ள மக்கள்கிட்ட கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? காண்பிக்க போறேன். இந்த ஜனங்கள் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி காண்பிக்க போறேன். காமிச்சு கொடுத்தாரா இல்லையா? எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனாங்களா இல்லையா? பைபிள் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விடுதலை ஆனாங்களா இல்லையா? காமிச்சு கொடுத்தாரு. விடுதலை பண்ற பாரு. இவங்களுக்கெல்லாம் விடுதலை பண்ண முடியாது. நாங்க வெளியே வரவே முடியாது, தப்பவே முடியாது. எங்களுக்கு பலம் இல்ல, எங்களுக்கு ஆற்றல் இல்ல, எங்களுக்கு எதுவுமே பேச எங்களுக்கு அந்த அருகதை இல்ல. ஆடு மேய்ச்சி நடக்கிறோம், அவங்க எல்லாம் அந்தஸ்துல இருக்காங்க, எங்களை அடிமையா வச்சிருக்காங்க, எங்களுக்கு தப்பவே முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவனை தப்புச்சு, அவனை விடுதலை ஆக்கி கொண்டு வரப்பாரு, அவனை விடுதலை ஆக்கி கொண்டு வரப்பாரு, நிலைமை மாற்றி அமைக்கிறேன் பாரு. ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கண்டு பாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, விடுதலை ஆக்கிட்ட விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும். கவனிக்கிறீங்க? வெளியே வந்துட்டாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? 430 வருஷம் எகிப்துல அடிமையா வெளியூர்ல இருந்து வந்து உள்ள குடியேறிட்டாங்க, பதுகி பெருகிட்டாங்க. 30 லட்சம் பேர், சுமார் 30 லட்சம் பேர் எகிப்தை விட்டு இப்ப வெளியே வந்துட்டாங்க. எங்க போறாங்க? அவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு பெரிய தேசத்துக்கு 30 லட்சத்தையும் கொண்டு போற. நீங்க அங்க பருகுவீங்க, அங்க குறுக மாட்டீங்க, அங்க பெருகுவீங்க, நல்லா வாழ போறீங்க, அந்த நாட்டையும் உங்க கையில கொடுக்க போறேன்றார், பண்ணி காட்டுறேன்றார். ஆனா கொண்டு வந்த உடனேக்கு இவங்க மென்டாலிட்டி அடிமத்தனத்தில் இருந்ததுனால ஒரு நல்ல விசுவாசமே யாருக்கும் கிடையாது.
ஹலோ, 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசம் கிடையாது. எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் விசுவாசம் இல்லை. கணவர்கிட்ட விசுவாசம் இல்ல, மனைவிட்ட விசுவாசம் இல்ல, வயதான தாத்தா கிட்ட இல்ல, பாட்டி கிட்ட இல்ல, மாமா கிட்ட இல்ல, மச்சான் கிட்ட இல்ல, அக்கா கிட்ட இல்ல, தங்கச்சி கிட்ட, பிள்ளைகிட்ட இல்ல. இந்த விசுவாசம் இல்லாத குடும்பம் மென்டாலிட்டி அப்படி கிடக்கு. டெவலப்மெண்ட் வராது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இப்ப போன உடனே நேரம் வழி நடத்துற இடத்துல பாத்தீங்கன்னா முன்னால செங்கடல், முன்னால செங்கடல். சரி, என்னடா பெரிய கடல். கடல்ல நீங்க என்ன சொன்ன நொய்யலாறு கிடக்குற மாதிரி நினைச்சுறாங்க. கிலோமீட்டர் கணக்குல சுற்றளவு பரப்பளவுல தூத்துக்குடி கடலுக்கு முன்னால போய் நல்லுங்க. சென்னை கடலுக்கு முன்னால போய் நல்லுங்க. எத்தனை பேர் கடலுக்கு முன்னால போயிருக்கீங்க? நல்லா ஒரு கை காட்டுங்க. கடல் பார்த்திருக்கிறேன். கடல் பார்க்காதவங்களே என் கூட வாங்க. காசு போடுவாருன்னு நினைச்சுறாங்க. காசெல்லாம் நீங்க தான் கொடுக்கணும், உங்களால கூடும். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாரையும் கூட்டிட்டு போறேன், கடலுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன். இதுதான் கடல். அல்லேலூயா. பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, கடலுக்குள்ள நீச்சல் அடித்ததெல்லாம் எனக்கு நல்லா வைக்கும். கதிரு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்க? கடல், கடல் முன்னால் நிக்கிறாங்க. கடல்னா என்னது? இங்கிருந்து அப்படியே பார்த்தா அந்த கரை வரைக்கும் அப்படி கடல் முன்னால் தண்ணி, இங்க பார்த்தாலும் தண்ணி. இதுக்குள்ள முன்னால போக முடியாது. தண்ணிக்குள்ள எங்க போறது? கடல். அப்படி ஒதுங்கி ஓரமா போயிடலாம், கிடையாது, கடக்க முடியாது. பின்னால திரும்பி பார்த்தா விடுதலை ஆக்கி விட்ட பார்வன் ராஜாவும் அவனுடைய சேனையும் ரதங்களும் குதிரைகளும் டர்ன்னு துரத்திட்டு வருது. கைகளை விடக்கூடாடா, இவங்க போன நமக்கு வேலை செய்ய யாரு இருக்கா? ஹலோ, இப்ப புடிச்சிட்டு வரணும். இவனை புடிச்சிட்டு வந்து இவனை வேற வாங்கணும். எப்படி இவனை விடுறது? எல்லாம் புடிக்கிட்டான்னு துரத்து புடிக்கன்னு ராணுவத்தை கொண்டு வரான். இவனை பிடிக்கிற ஈஸி. ஏற்கனவே இந்த ஆட்டுக்கால் மாதிரி எல்லாம் அடி போறாங்க. ஏன் அடிமைக்குள்ள இருந்து காலம் அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்ததுனால எனக்கு இப்படி ஒரு விடுதலை அந்த விசுவாசம் அவனுக்கு வேலை செய்யல. இப்ப போயிட்டு இருக்கவங்கள மடக்க வரான். இவங்க முன்னால போக முடியல, பின்னால போக. கர்த்தர் சொல்லுகிறார், முடியாது. பின்னால பிடிச்சிருவான், முன்னால போக முடியாது. ரைட் போக முடியாது, லெப்ட் போக முடியாது, முடியவே முடியாது. கூடாமல் போயிற்று, நடக்காது, தொலைஞ்சோம், இதுதான் லைஃப், இனி முன்னேற்றம் இருக்காது, இதுக்கு எனக்கு மாற்றம் இருக்காது, ஜெயம் இருக்காது என்று சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனமே, உனக்கு நான் முடியும் என்று காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முடியும் என்று காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலர் எல்லாரும் நினைக்கிறாங்க முடியவே முடியாது. ஏத்துல வாழ்ந்த இவர்களுக்கு வழியே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், வழியே இல்லைன்னாலும் அல்லேலூயா. ஏன் இங்க கொண்டு வந்தேன்னா, வழி இல்லாத இடத்திற்கு ஏன் கொண்டு வந்தேன் என்றால், வழி இல்லை என்று சொல்லுகிற இடத்துல நான் எப்படி உனக்கு வழி உண்டாக்குறேன் என்று பார் என்று கர்த்தர் சொல்கிறார். வழி இல்லாம இருக்கிறீங்களா? வழி இல்லாம இருக்கிறீங்களா? இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னா கர்த்தரால முடியும் சொல்லக்கூடிய உனக்கு அந்த விசுவாசம் வந்தா, என்னை மீட்டுக் கொண்ட தெய்வம் எனக்கு இந்த நிலைமையிலே வழி உண்டாக்கவர் வல்லவர் என்று காட்டிக் கொடுக்கும்படியாக கர்த்தர் வனாந்தரத்துல அந்த செங்கடலுக்கு முன்னால பார்வன் துரத்துகிறதுக்கு முன்னால கொண்டு நிறுத்துறாரு. சில நிர்பந்தமான இடங்களை நீங்க வந்து நிற்கலாம். நீங்க அங்க போய் நின்று இல்ல என்ன பண்றது கிடையாது. அங்கேயும் முழங்காலுக்கு முன்னால என்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவர், மாம்சமான மனுஷனா பிறந்த எனக்கு செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று சொன்னவர், இந்த நிலைமையிலையோ இந்த சீரோவிலையோ அசைய முடியாத இந்த இடத்திலேயோ எனக்கு வழி உண்டாக்கவரால் முடியும் என்று காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். சத்தமா சொல்லுகிறார், வழியே இல்லை என்ற இடத்துல, வழி இல்லாத இடத்துல நிர்மூலமாக்க ஆண்டவர் கொண்டு வருகிறார்.
அல்லேலூயா. வழி இல்லாத இடத்தில் நிர்மூலமாக்க உன்னை கொண்டு வரவில்லை. நீ துன்பப்பட வேண்டும் என்று உன்னை கொண்டு வரவில்லை. பாடுபடுத்தணும்னு அவர் கொண்டு வரவில்லை. நான் சர்வ வல்லவர், எனக்கு உனக்கு வாழ்க்கையில வழி உண்டாக்க முடியும் என்று உன்னை கற்பித்துக் கொடுக்க உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு இதை செய்து நான் கொடுக்க முடியும், என்னால பண்ண முடியும் என்பதை நீ காண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாரு, இந்த பாக்குறிய கடலு, இதுல ஒரு வெட்டாந்தரையை நான் உண்டாக்க முடியும். இது வழியா நீ கடந்து போக முடியும். நீ இந்த தண்ணியில எப்படி போவோம், பின்னால் எப்படி இருக்கிறத எப்படி போவோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, இந்த நடுவுல, இந்த கடல் நடுவுல, இவ்வளவு பெரிய சமுத்திரத்தின் நடுவுல எனக்கு ஒரு வெட்டாந்தரையான ஒரு வழியை உண்டு பண்ண முடியும் என்று உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எனக்கு ஒன்றுமே கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, என் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, மூலத்திறன் இல்ல, வீடு இல்ல, வருமானம் இல்ல, சுகம் இல்ல, நிரூபித்துக் கொடுக்க வழி இல்லையா? வழி இருக்குன்னு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 1000 வழி உடைய கர்த்தர் செங்கடலையே 2ஆக பிரிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? 1000 வழி என்கிட்ட இருக்கு என்பதை புரிந்து கொள். நீ உனக்கு தான் வழி இல்லையா இருக்கலாம், ஆனா என்னிடத்துல 1000 வழிகள் உன்னுடைய வாழ்க்கையில காண்பித்துக் கொடுக்க முடியும். நீ நினைக்கிற மாதிரி அல்ல, நீ நினையாத வழிகள் என்னிடத்துல உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முடியாது, முடியாது, நடக்காது, நடக்காது, சுகமாகாது, வீடு கட்ட முடியாது, டெவலப் ஆக மாட்டோம் என்பவர்களுக்கு இந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கின்றார். மனம் புதிதாக வேண்டும். ஆமென் சொல்லுகிறேன். உன் மனம் புதுசாகணும். எவ்வளோ பார்த்துட்டாங்க, சலிப்புல இருக்கீங்களா? கிடையாது, மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல அருமையான தேவ பிள்ளைகள் கவனிப்போம். கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கையில மாறுதல் வரணும்னா ஒரு ஜோமண்ணி பாஸ்டர் ஜோமண்ண வந்துடும் நினைக்காதீங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு ஜோம் பண்ணிட்டேன், ஓகே. நானு காலையில பேசாம என் பாட்டு பைபிள்ல உட்கார்ந்து இருக்கேன், ஜோம் பண்றேன், தியானம் பண்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கேன். அந்த அம்மா கூப்பிடுது, நேற்று ஜோம் பண்ணேன்னு சொன்னேன்ல, நேற்று அந்த நோய்க்கேள்வியை நான் சிக்கி ஜோம் பண்றேன். உங்க விசுவாசத்துல ஜோம் பண்றேன். விசுவாசம் வேலை செய்தால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும், எல்லாமே கூடும். பிள்ளைகள் மனம் திரும்புவாங்க, வீடுகள் மனம் திரும்புவார்கள், சுகங்கள் உண்டாகும், கெட்டு போன சரீரமே பலப்பட்டு முன்னேறும். ஆமென் சொல்லுங்க. காலையில் அந்த அம்மா கூப்பிட்டாங்க, நானும் பேசாம இருந்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு. பாஸ்டர் என் பிள்ளை சரியாயிட்டா. நான் இந்த ஏரியாவில் எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டேன், காய்ச்சல் விட்டு விட்டு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கு, மாத்திரை போட்டு போட்டு பார்த்தேன், நடக்கல. கர்த்தர் சுகமாக்கினார். இது எப்படி சுகமாக்குனா? அவர் கொடுத்த வார்த்தை, அவருக்கு வார்த்தை மேல, அவர் மேல நம்பிக்கை வச்ச பிறகு அதே செய்து பார்க்கிறோம் பாருங்க, நடக்குது, நடக்குது. ஏதோ குருட்டாட்டமா நடக்கிறது இல்ல, நிறைய விஷயங்கள் நடக்கும். நடக்காததே கிடையாது, கூடாததே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அட்டமானமா இருக்க நலன்கள் கண்ணுக்கு. நேற்று ஒருத்தர் வந்தாரு என்ன பார்க்க, சொன்னாரு, எனக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால ஒரு லைஃப், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு விசுவாச பாதையில ஒரு லைஃப். அப்ப எனக்கு அப்பா அம்மாவுக்கு சொத்துகள் எல்லாம் இருக்கிற தெரியாது. நான் இந்த ஊர்ல வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஆண்டவரை இடம் கொடுக்க முடியும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், விசுவாசத்தோட கேட்கிறேன். அவருக்கு விசுவாசத்தோட கேட்டதுனால அது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டாரு. 52 சென்ட் உங்க பேர்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு ப்ராப்பர்ட்டியில இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எனக்கு
கையில ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இன்னைக்கு 52 சென்டை மீட்டெடுத்தேன். இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து புரியவனாக மாறினேன். சொல்லிட்டு இருந்த ஆபீஸ்ல இன்னைக்கு சொல்ற கவனிக்கிறீங்க. கூடாததே கிடையாது, நடக்க கூடாதே கிடையாது. உங்களுக்கு நடக்காம இருக்குன்னா ப்ராப்ளம் நீங்க ஜெபம் பண்ணல அப்படி இல்லை. கர்த்தரிடத்துல உங்க விசுவாசம் சரியா வரல. விசுவாசத்தை வளர்த்தினா வீட்டுல எல்லாமே நடக்கும். உங்கள் புண்கள் சுகமாகும், உங்கள் வயறு குடல்கள் சரியாகும். அல்லேலூயா. ஞாபக சக்தி மாறும், நினைவாற்றல் உண்டாகும், படிப்பு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. வீட்டுல நோக்கம் வரும். நோக்கம் வந்தாலே வீடு வேலை மாறிடும். அல்லேலூயா. என் மகள் பாத்தீங்கன்னா நோக்கம் வந்திருக்கு நிறைய. அவளுக்கு உற்சாகமே வேற. நிறைய முடங்கி அப்படி இப்படின்னு இருந்து. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தீவிரமா பல விஷயங்கள ஈடுபடுற பாக்குறேன். வீட்டுல நிறைய நடக்கிறத பாக்குறேன். அவ பாட்டுக்கு நடக்குது. நோக்கம், விசுவாசம் வந்து விட்டார். ஜெயமும் வந்து விட்டது, வழியும் வந்து விட்டது, அற்புதங்கள் நடந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இந்த கடலை எப்படி கடக்கிறது? இவனை பார்வன் இவன் பின்னாலே தொடர்ந்து வந்துட்டு இருக்க. இவனை தொலைச்சுக்கிட்ட ஒருத்தரும் இல்லையே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இவனை தொலைச்சுக்கிட்டது யாரு? பின்னால வரவன. கடல்ல வழி திறந்தது மட்டும் இல்ல, பின்தொடர்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுறது யாரு? இது சம்பந்தமாய் வருகிற பல போராட்டங்களை எப்படி முடிவு கட்டுறது? அங்க பின்தொடர்ந்து வருகிறான் பார்வோன் சேனை. இவனை சுழற்சி கட்டுறது. ஐயோ, இவனை எதிர்க்க முடியாது. இவன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், இவன்கிட்ட இருக்கிற படைபலம், இவன்கிட்ட இருக்கிற மிலிட்டரி, இவன்கிட்ட இருக்கிற ரதங்கள், இவன்கிட்ட இருக்கிற குதிரைகள், இவன்கிட்ட இருக்கிற யுத்த ஆயுதங்கள் ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்க. நம்ம என்ன எப்படி எதிர்க்க முடியும்? இவன் என்ன பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ண போறானோ, என்ன பண்ண போறானோன்னு சொல்ற இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, காமிச்சு கொடுக்கிறேன் பாரு. அல்லேலூயா. எதிரிகளுக்கு நான் பண்ணி கொடுக்கிறேன் பாரு. உன்னை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனை இதோடு முடிவு கட்டுகிறேன் பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவங்க எல்லாரும் கடல்ல ரெண்டாக பிளந்து வெட்டாந்தரையை காட்டி கொடுக்கிறார். ஜனங்கள் கடந்து போகிறாங்க. கடந்து போய் கரையேறதோ திரும்பி பார்க்கிறாங்க. பார்வோன் சேனை, நீங்க ஓடுறீங்களா? உங்களை விட மாட்டேன்டான்னு பின்தொடர்ந்து பிடிக்க போறாங்க. கரை சேர்ந்த உடனே கர்த்தர், அல்லேலூயா, கரையில நின்ன தண்ணீர் அத்தனையும் வந்து கரை புரண்டு நின்ன அத்தனையும் புரண்டு வந்தது. பார்வோனுடைய சேனைக்கும் ஒரு முடிவு கட்டினார். சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து போனார்கள். உங்க பிரச்சனை, பின்தொடர்ந்த பிரச்சனைக்கும் முடிவு கட்ட அவரால் முடியுமா? இது எப்படி என்ன வேதனையா இருக்கு, இது கவலையா இருக்கு, இது முடிவே வரமாட்டேங்குது அப்படி சொல்லுகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் முடிவு கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ. ஒரு ஆழமான செய்தி இந்த வாரம் இந்த மாசம் முழுவதும் இருக்கும். தேவனால முடியுதா முடியாதான்னு பார்க்க போறீங்க. விசுவாசம் வளரட்டும். விசுவாசம் வளர்றதுக்கு இடம் கொடுக்க. விசுவாச விதை உள்ள விழுந்தால் ஒழிய, பற்றி பிடிச்சுக்கிட்டா ஒழிய உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. சும்மா ஜெபம் பண்ணிட்டு போகலாம். விசுவாசம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென் சொல்லுவோமா? விசுவாசத்துக்கு இடம் கொடுக்க. விசுவாசம் சத்தியத்தை நல்லா கேட்டு விசுவாசித்தீங்கன்னா உங்க இருள் மாறிடும், வெளிச்சம் உண்டாகிறோம், கட்டுகள் விலகிறோம், தடைகள் விலகிறோம், சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகும். படிக்க முடியாம முட்டாள்களும் படிக்கிறவர்களாக மாறுவார்கள். அவருடைய மதிப்பெண்கள் மாறிவிடும். வியாதிகள் மாறிடும். வியாதிகள் மாறிடும். குடும்பத்துல வியாதி இருக்காது. நான் அன்னைக்கு இந்த தப்பு பண்ணேன்,
எல்லாமே கர்த்தர் அவிழ்த்து விட்டுருவாரு. அல்லேலூயா. அவர் மன்னித்துட்டாருன்னா உங்க மேல இந்த தப்புனால வந்த சரீரத்தில் இருக்க கேடுகள் மாறிடும், தடைகள் மாறிவிடும், சுகங்கள் மாறிவிடும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நாம் செபிக்க போறோம். எழுந்திருப்போம்.